வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்னைக்கு 26/12/2025 வெள்ளிக்கிழமை, விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 11ஆம் நாள். சூளம் மேற்கு, பிறை வளர்பிறை, திதி சஷ்டி 1:43 PM வரை, பிறகு சப்தமி திதி, நட்சத்திரம் சதயம் 9 மணி வரை, பிறகு பூரட்டாதி, யோகம் சித்தி யோகம் 2:1 PM வரை, பிறகு பார்த்திங்கன்னா வியாதி பாதம், கரணம் கைதுளை 1:43 PM வரை, பிறகு கரசை கரணம், ராகு காலம் 10:45 to 12:10, குளிகை நேரம் 7:54 AM to 9:19 AM, யமகண்டம் 3 PM to 4:25 PM, அபிஜித் காலம் 11:47 AM to 12:32 PM. நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 9:15 to 10:15, சாயந்தரம் 4:45 to 5:45. சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம். சரிங்களா? இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்க செக் பண்ணி பாருங்கள். சந்திராஷ்டமம் சொல்கிறாங்களே இந்த நட்சத்திரத்துக்கு, இந்த நட்சத்திரம் உள்ளவங்க இன்றைக்கி பாருங்கள், ஏதாவது காரியங்களை செஞ்சு பாருங்கள், பிரச்சனைகள் வருதா வரலையா அப்படின்னா அது தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். சரிங்களா? அப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை டெஸ்ட் பண்ணுறது தானே, எல்லாமே பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் அதை நம்புங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடத்தில் பல முறைகள் இருக்குங்க. அஷ்டக வர்க்கம் அப்படிங்கிறது, நீங்கள் அஸ்ட்ராலஜி நிறைய யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிரும். ஆனால் 50 + 50 100, யார்கிட்ட கேட்டாலும் 100 தான் வரும், மாறாது. அதே மாதிரி தான் ஜோதிடத்தில் அஷ்டக வர்க்கம் அப்படிங்கிறது ஒரு அருமையான கணித முறை. இந்த கணித முறை யாருமே மாற்ற முடியாது, அதுதான் முக்கியம். அது பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் பேஸ்டு. நீங்கள் லைஃப்பில் மேலே வருவேனா வரமாட்டேனா, ஃபைனான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்கும், என்னுடைய முயற்சிகள் எப்படி இருக்கும், வண்டி வீடு வாகனம் இதெல்லாம் வாங்குவேனா, காலேஜ் எஜுகேஷன் படிப்பேனா, சரிங்களா, குழந்தைகள் எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா, வேறு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், என்னுடைய ஆன்சஸ்டரோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கா, எப்படி கடன் வாங்குவேனா கட்டுவேனா, கடன் கொடுப்பாங்களா, நோய்கள், வேலை, எனக்கு படித்த வேலை கிடைக்குமா, இப்போ எந்த மாதிரி வேலை கிடைக்கும், எனக்கு வர பார்ட்னர்ஸ் எப்படி இருப்பாங்க, என்னோடய ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க, மக்களோட ஆதரவு இருக்கா, அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுமா, மல்டிபிள் இன்கம் வருமா, ஒய்ஃப் மூலம் வருமானம் வருமா, ஃபாரின் எஜுகேஷன் போவேனா, ஹையர் எஜுகேஷன் போவேனா, PhD பண்ணுவேனா, அப்பா மூலம் சப்போர்ட் இருக்கா, யாத்திரைகள் போவேனா, தொழில் எப்படி இருக்கும், லாபம் எப்படி இருக்கும், ஃபேமிலி லைஃப், சைன போகங்கள் எப்படி இருக்கும், ஃபாரின் ட்ராவல் போவேனா, இந்த கேள்விகளுக்கு எண்களை வச்சு பதில் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.